Chennai Silks. என்ன கேஜிஎஃப்ல திருட்டா? இது என்னடா புதுக்கதையா இருக்கு? கேஜிஎஃப் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ராக்கி பாய் நடிச்ச அந்த மாஸ் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நிஜ வாழ்க்கையில இருக்கிற கேஜிஎஃப், அதாவது கோலார் தங்க வயலோட நிலைமை இப்போ ரொம்பவே கவலைக்கிடமா மாறி இருக்கு. ஒரு காலத்துல மினுமினுத்த இந்த பூமி இப்போ திருட்டுக்கும் சட்டவிரோத செயல்களுக்கும் கூடாரமா மாறி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் கேஜிஎஃப்ல நடந்த ஒரு அதிரடி கைது நடவடிக்கை ஒட்டுமொத்த நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? கோலார் சுரங்கங்களுக்குள்ள இப்போ என்னதான் நடக்குது? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். கைவிடப்பட்ட கோலார் தங்க சுரங்க பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சி அங்க இருக்கிற தங்கம் கலந்த மண்ணை திருடிட்டு இருந்த ஒரு கும்பலை போலீஸ் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இந்த திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய 14 பேரை பெங்களூர் போலீஸார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. இவங்க ஒன்றும் ஒரு சின்ன பையில மண்ணை அள்ளிட்டு போகலங்க. பல மூட்டைகளில் தங்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிற மண்ணை சேகரித்து அதை ரகசியமாக பிரிச்செடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம காவல்துறை சும்மா இருப்பாங்களா? இதை கேள்விப்பட்ட போலீஸ் டீம் அந்த பகுதியில் திடீர் ரெய்ட் நடத்தி அவங்க கிட்ட இருந்த கருவிகள் மற்றும் தங்கம் கலந்த அந்த மண் மூட்டைகளை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இந்த திருட்டு கும்பல்கள் வெறும் ஆசையில மட்டும் உள்ள வரல. சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை $2000 தாண்டி போயிட்டு இருக்கு. அது ஒரு காரணம்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் உள்ளூர்ல இருக்கிற வேலையில்லா திண்டாட்டமும் இவங்களை மரண குழிக்குள்ள தள்ளுது. கைவிடப்பட்ட இந்த சுரங்கங்கள்ல இருக்கிற பழைய இரும்பு தூண்கள், கேபிள்கள் மற்றும் இயந்திர பாகங்களை திருடி விற்கிறதுக்காகவும் ஒரு பெரிய நெட்வொர்க்கே அங்க ரகசியமா செயல்பட்டு வராங்க. ஏன் இந்த திருட்டு? கேஜிஎஃப், அதாவது கோலார் சுரங்கங்கள் 2001 முறைப்படி மூடப்பட்டாலும் அங்க இருக்கிற அந்த பழைய கழிவு மண் குவியல்கள்ல இன்னமும் தங்கம் இருக்கிறதா ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ அது மதிப்பு மிக்க கழிவுகள். நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுமார் 32 மில்லியன் டன் கழிவு மண் அந்த பகுதியில் குவிஞ்சு கிடக்கு. அதில் சுமார் 23 டன் தங்கம் இன்னமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை இப்போ உச்சத்தை தொட்டுட்டு இருக்கிறதுனால 1 கிராம் தங்கம் கிடைச்சா கூட அது பெரிய லாபம்னு நினச்சி அந்த கும்பல் உயிருக்கு கூட பயப்படாம சுரங்க பகுதிகளுக்குள்ள நுழையிறாங்க. நாம தூரத்துலேருந்து பார்க்குற அந்த அழகான மண்மலைகள் நிஜமாவே ரொம்ப ஆபத்தானது. இது சயனைட் குவியல்கள்னு சொல்லப்படுது. 100 வருஷமா தங்கத்தை பிரிச்செடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சோடியம் சயனைட் கலந்த கழிவுகள் தான் இது. கோடை காலத்தில் காற்று வீசும்போது இந்த சயனைட் கலந்த அந்த தூசி படலங்கள் அங்கே இருக்கிற மக்கள் வசிக்கிற பகுதிகளுக்குள்ள பரவுது. இதனால பல பேருக்கு ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு, கண் எரிச்சல்னு சொல்லி பல உடல்நல கோளாறுகள் ஏற்படுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இந்த திருட்டு சாதாரணமான விஷயம் இல்லை. கேஜிஎஃப்ல இருக்கிற சுரங்கப்பாதைகள் பல கிலோமீட்டர் ஆழமானது. முறையான பாதுகாப்பு வசதி இல்லாமல் உள்ளே போகிறது தற்கொலைக்கு சமம் தான் சொல்லணும். அங்கே இருக்கிற மண் சரிவுகள் எப்போ வேணாலும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக மூடி கிடக்கிறதுனால அந்த பாதைகளில் நச்சு வாயுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதையெல்லாம் மீறி தங்க மண்ணை சல்லடை போட்டு திருடுற ஒரு மாஃபியாவே அங்கே செயல்பட்டு வருது. சரி, கேஜிஎஃபோட எதிர்காலம் என்ன? அரசாங்கம் இந்த சுரங்கங்களை மறுபடியும் திறக்க போறதா சில செய்திகள் வந்திருக்கு. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து இந்த தங்கம் கலந்த கழிவு மண்ணில் இருந்து தங்கத்தை பிரிச்செடுக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. வருடாந்திர உற்பத்தி பற்றி பார்த்தோம்னா நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு சுமார் 750 கிலோ தங்கம் எடுக்க முடியும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது முறைப்படி நடந்துச்சு அப்படின்னா அரசாங்கத்துக்கு பெரிய லாபம் கிடைக்கும். அந்த ஊர் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். 2026ஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த 13 கழிவு மண் குவியல்கள்ல இருந்து தங்கத்தை எடுக்க கர்நாடக அரசு இப்போ முழு வீச்சில் இறங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்படுற ஹீப் லீச்சிங் மற்றும் கார்பன் இன் பல் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த போகிறாங்க. இது பழைய ஆழமான சுரங்கங்களுக்குள்ள போகிறத விட ரொம்ப பாதுகாப்பானது மற்றும் செலவும் குறைவு. இது மூலமாக இந்தியாவுக்கு தேவையான தங்க இறக்குமதி ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மத்திய அரசும் நம்புகிறாங்க. இந்திய சட்டப்படி நிலத்துக்கு அடியில் இருக்கிற எந்த ஒரு கனிமமாக இருந்தாலும் அது அரசுக்கு சொந்தம். உங்கள் சொந்த நிலத்திலேயே தங்கம் கிடைச்சா கூட அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. முறைப்படி அனுமதி இல்லாமல் ஒரு பிடி மண்ணை எடுத்தால் கூட அது கிரிமினல் குற்றமாக மாறிடும்.
இதனால தான் போலீஸார் இப்போ ட்ரோன்கள் பயன்படுத்தி கேஜிஎஃப் பகுதிகளை 24 மணி நேரமும் அதை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இது மாதிரியான சட்டவிரோத திருட்டுகள் அதிகரிச்சா இந்த பகுதியோட அமைதி கெடுறதோட மட்டும் இல்லாமல் பெரிய விபத்துகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸார் இப்போ தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ராக்கி பாய் படத்தில் வர மாதிரி தங்கம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி பல ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. கேஜிஎஃப் அதாவது கோலார் தங்க வயல் மறுபடியும் பழையபடி மினுமினுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த திருட்டு சம்பவங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.